பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, தூக்கம் ஆண்டவரை கூட அசட்டை பண்ண சொல்லும். உங்கள் வேதத்தை தயவு செய்து எங்கு இருந்தாலும் நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்க. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாம் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, தேசுவை நான் எங்கே தேடுவே, தேசுவை நான் எங்கே தேடுவே. உள்ளதே ஆயன் உத்தம நேசனே, உள்ளதே ஆயன் உத்தம நேசனே, உனது அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே, உனது அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, இயேசுவை நான் எங்கே தேடுவே, தேசுவை நான் எங்கே தேடுவே. தேடுவே நேசனை கண்டு மகிழுவே, காலை தேடுவே நேசனை கண்டு மகிழுவே, கருத்தாய் பாடுவே நேசனின் காவல் காணுவே, கருத்தாய் பாடுவே நேசனின் காவல் நாடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே, நேசேசுவை நான் எங்கே தேடுவே, தேசுவை நான் எங்கே தேடுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும், அப்பா எழுப்பவே எழுப்பாதென்றார், விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி
வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அடுத்தாப்புல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமல், அவளை தூக்கத்தை விட்டு கலைச்சிடாம எழுப்பாமல் இருங்கள் என்று வெளிமான்கள் மேலும் வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஆணையிடுகிற 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம். எருசலேமின் குமாரத்திகளே, 3 தடவை ஒரு பொண்ணை எழுப்பாத தூங்கட்டுங்கிறார். என்ன அர்த்தம்? எனக்கு கண்பானே 3 ஒருத்தன் தண்ணியில் விழுந்தா கூட 3 தரம் தான் எழுப்பி விட முடியும். ஆனால் 3 தரமும் சொல்றாரு, அவளை என்ன செஞ்சிடாதீங்க, எனக்கு பிரியமானவளுக்கு, எனக்கு பிரியமானவள் தான், ஆனால் அவளாம் மனசு வர வரைக்கும் தூங்கி தொலையிட்டு விட்டுருட்டார். அவளை யாரும் எழுப்பிடாதீங்க ஆணையிட்டாராம். ஏன் ஐயா? ஏன்? பக்கத்தில் வந்து நிற்கும்போது இவளுக்கு மயக்கம். நான் நித்திரை பண்ணினேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன். ஏன்னா அந்த நேசருடைய சத்தம் இது என் நேசரின் சத்தம். ஏன்னா ஒரு காலத்தில் பாடினோம், அழகு வாய்ந்தவர் நேசர் அன்பு மிகுந்தவர், அழகு வாய்ந்தவர் நேசர் அன்பு மிகுந்தவர், அறிவு நிறைந்தவர் நேசர் அனைத்தும் அறிபவர், அறிவு நிறைந்தவர் நேசர் அனைத்தும் அறிபவர். காட்டு மரங்களுள் நேசர் கிச்சிலி மரம் போலும், மரங்களுள் நேசர் கிச்சிலி மரம் போலும், கமழும் மரங்களுள் நேசர் கமழும் மரங்களுள் நேசத்தில் அழகாய் பார்ப்போதே நேசர் அலைந்து வாராரே, அழகாய் பார்ப்போதே நேசர் அலைந்து வாராரே, அரசகுமாரர்கள் ஆயன் அன்பர் ஒருவரே, ஆயன் அன்பர் ஒருவரே, எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன், நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். இப்படி தேடி போன போது காவலற்ற அடி வாங்கினவ இல்லையா? 3ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறேன், ஆத்தும நேசரை ராக்காலத்தில் என் படுக்கையிலே காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், நான் அவரை காணவில்லை. அதனால என்ன செய்தா? நான் எழுந்து நகரத்தின் வீதிகளில் இப்படியெல்லாம் தேடி போனவ அடிபட்டவ. இப்ப அவரை பார்த்தா எனக்கு பிரியமானவ தூங்கட்டுப்பா, தூங்கி தொலையட்டும், அவளை எழுப்பாதீங்க.
ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எத்தனை தடவை சொல்றாரு? 3 டைம். 3 தடவை சொல்றாரு. என்ன காரணம்? ஏன்னா பக்கத்தில் வந்து கூப்பிடுறார், என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, கதவை தர. வாசல்ல நின்று தட்டும்போது நித்திரை மயக்கம். ஏன்னா நித்திரை பண்ணினாலாம். இதயம் மட்டும் விழிச்சிருந்தா, யாருக்கா விழிச்சிருந்துச்சு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு. இப்போ ராத்திரியில் பாதி பேர். ஏன்னா சிலர்லாம் சொல்கிறத பார்த்தா புருஷன் பக்கத்தில் இருக்கான், சந்தோஷம் இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஏன்? எனக்கு விளங்கலை. இருதயத்தில் வேறு ஏதோ நினைப்பு இருக்கு. அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் தேடி போய் போர்வையெல்லாம் பிடுங்கி அவளை அடித்து காயப்படுத்தினாங்க. அப்படியெல்லாம் ஏற்று தேடினவள் இப்போ பக்கத்தில் வந்து நிற்கும்போது நித்திரை மயக்கம். அப்படித்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட வரும்போது தூங்கிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த தூக்கத்தின் ஆவியை தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, என்னை கனநித்திரையின் ஆவியை என் மேலே என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுங்க. என்னை கண்மணி இவன் பற்றார், கதவை தட்டி வாசலில் நின்று கெஞ்சினார், கெஞ்சி கூப்பிடார், என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, கதவை தர. அது மட்டுமல்ல, காரணத்தையும் சொல்றார், என் தலை பனியினாலும், என் தலைமயிர் இரவில் பெய்கிற பனி தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி, இவன் எனக்கு உள்ள உட்காந்து சொல்றா, பதிலும் சொல்றா படுத்துக்கிட்டே, என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், அதை எப்படி உடுத்துவேன், என் பாதங்களை கழுவினது எப்படி திரும்ப அழுக்காக்குவேன். அதை படுக்கை விட்டு எந்திரிக்க மனசு அல்ல. மணவாட்டியின் தூக்கம். மணவாட்டி எப்போ மணவாளன் வருவார்? ஏன்னா தான் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 5-10 கன்னிகைகள் போனாங்க. அதில் 5 பேர் என்னது? புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஏன் புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்கனாரு? புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் காலம் தாமதிச்சாலும் எண்ணெயும் கொண்டு போகணும், தீபெட்டியும் கொண்டு போகணும் தெரிஞ்சு. இவங்களுக்கு ஆமாம் பார்த்துக்கலாம், அசால்ட்டாக போனாங்க. அங்கே போய் நல்ல நித்திர தூக்கம் வந்துடுச்சு. திடீர்னு ஒரு சத்தம் கிடைச்சி, இதோ மணவாளன் வந்து விட்டான். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இளையவரே ஏசையா, உம்மைத்தான் நான், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, உன்னாம சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, உன் அன்பை பாட பாட, உன் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, எளியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இப்படி தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அங்கே போய் அசந்து தூங்க சத்தம் கடிச்சு, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் எங்கே போனாங்க? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. இவங்க அப்புறம் போய் நாங்களும் தான் வந்திருந்தோம், நாங்களும் தான் உட்கார்ந்துருந்தோம், நாங்களும் காத்திருந்தோம், நாங்களும் தான் தூங்கினோம். அக்கிரமக்காரரே, என்னை விட்டு அகன்று உங்களை நான் என்ன செய்யலாம்? ஒரு காலம் அறியக்கூடாது. நித்திரை மயக்கம் எங்கெங்கெல்லாம் வருது? கெப்சேமன தோட்டத்தில் வருது, ஒலிவமலையில் தூக்கம், கொந்தளிக்கிற கடலில் தூக்கத்தின் ஆவி,
பல காரியத்தை சொல்லுங்க. இது எந்த ஆவி நமக்குள்ளே இருக்குது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து ஆண்டவரே எனக்கு இதில் விடுதலை கொடுங்கணும். பக்கத்தில் வந்து தட்டி நிற்கிறாரு. இவன் உள்ளே இருந்துக்கிட்டு பார்க்குறான். அவர் கையிலேருந்து என்ன வடிதான்? வெள்ளைப்பாளம். கதவை திறக்கிறது எந்திரிக்க மனசில் பின்னாடி போய் திறந்து அவர் போயிட்டார். எனக்கு என்ன, சாலமோனுக்கு 1000 நீலடி போடின்னு போயிட்டார். எனக்கு கண்வாரே. அதுக்கப்புறம் போய் காவலர்கிட்ட போய் அடி வாங்கினேன். என்னத்துக்கு? அதான் ஒரு நாள் அவளை எழுப்ப வேணாம், விட்டுரு, அவளை எழுப்பாத, அவளுக்கு பிரியமாக தான், ஆனால் அவளை விழிக்க பண்ண வேண்டாம், அவாட்ட தூங்கட்டும்ப்பா, விட்டுரு. எனக்கு கண்பாவனே சில நேரத்தில் எழுப்பி பார்ப்பார் ஆண்டவர். எலியா போய் படுத்துக்கிட்டான். எங்கே போய் படுத்துட்டாரு? சூரச்செடியின் கீழே. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய். எதனால? இவனுக்கு கேள்விப்பட்டான், எசபேல் நாளைக்கு உனக்கு என்ன செய்வேன், நான் நல்லது தானே செஞ்சேன், அக்னி இறக்குனேன், பாகா தீர்க்கதரிசி முன்னாடி எவ்வளோ கம்பீரமாக நின்னேன், இந்த பொண்ணு என்னமோ சொல்கிறா என்னை ஒரு நாள்லேயே இல்லாமல் ஆக்கிடுவானே, நான் நல்லா தானே செஞ்சேன், தப்பு எதுவும் உண்டா? போய் படுத்துக்கிட்டார். புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் இருப்பதை பார்க்கிலும் சாவது, நான் மற்றவனை மாதிரி நல்லவன் இல்லை, அவனை மாதிரி நல்லவன் இல்லை, கெட்டவன், இப்படியெல்லாம் புலம்பல் வந்தாலே தூக்கம் வந்துடும். சில நேரம் சாகணும்னு எண்ணம் வந்துட்டாலே நம்மளுக்கு தூக்க கணனித்திரை நாவி நம்மளை அமுக்க ஆரம்பிச்சிடும். பலவீனத்தில் அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று நம்புங்க. அநேக நேரங்களில் தெரியல, அவன் போய் என்ன பண்ணா, படுத்துக்கிட்டான். 5ஆம் வசனத்தில் பாருங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். வாசிங்க. அவன் விழித்து பார்த்தபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் இருக்க கண்டான். அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இதுதான் பிரச்சனை. மறுபடியும் தட்டி எழுப்பினார். இனிமே நீ தூங்கக்கூடாது, நீ போக வேண்டிய தூரம் அநேகம், இன்னும் ஓடணும்பா. ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன் 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 ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். உயர்வானாலும் அது தாழ்வானாலும், உயர்வானாலும் அது தாழ்வானாலும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன் 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 ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுகின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, பெரிய பானவனே. வாழ்க்கையில் போராட்டம் வரும், அதுக்காக உடனே தூங்கிடக்கூடாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்கள் இதை நமக்கு தெரியறதில்லை. இவரு போய் படுத்துக்கிட்டு சொல்றார், என் பிதாக்களை பார்க்கிறோம் நான் நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இப்படி புலம்ப ஆரம்பிச்சுட்டேன்னா தன்னறியாமல் கணனித்திரை நாவி வேண்டியதில் நம்மளை அமைக்கணும். நாம் எழுந்திருக்கணும்.
எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு, எழும்பணும். அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, நேசருக்காக காத்திருந்த மணவாட்டியின் தூக்கத்தை பார்த்தோம். விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமுடைய தூக்கத்தை பார்ப்போமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆனா யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்? ஆண்டவரோடு. 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆனா இவன் என்ன சொன்னா? அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி? இன்னும் என்ன தரணும்? நமக்கு தன்னையே கொடுத்து விட்டாரே. தந்தாலை துதிப்போமே, திருச்சபையோடு கவி பாடிப்பா, துதிப்போமே, விந்தையாய் நமது நந்த நந்தமனவள அறியதோ நன்மை மிக, விந்தையாய் நமது நந்த நந்தமனவள அறியதோ நன்மை தந்தானை துதிப்போமே. என்ன தரல? இவன் கேட்குறான், அடியனுக்கு என்ன தருவீர்? அவர் பேசிக்கிட்டு இருக்கார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேன். இந்த தமஸ்கூரானாகி எலியேசர், அது பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை சொல்லியிருக்கான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு சில பலி பொருட்களை கொண்டு வானா பலியிட்டு ஒண்டங்களை எதிரெதிராக வச்சான், பறவைகள் அது மேலே இறங்கிச்சு துரத்துனான். ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இவன் என்ன வச்சுட்டான்? தூங்கிட்டார். அயர்ந்த நித்திரை வந்ததுனால என்னாச்சு தெரியுமா? தொடர்ந்து வாசிக்க 13ஆம் வசனத்தை. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அப்பா செங்கல் சுமக்க வேண்டிய வந்ததெல்லாம் எதனால? ஒருத்தன் தூங்குனதுனால. அங்கே போய் அடிமைப்பட்டு செங்கல் சுமந்து ஐயோ ஒரு ஆராதிக்க கூட போக முடியாமல் இருந்தது. காரணம் என்ன? ஒரே ஒருத்தன் கத்த தூங்கும்போது பேசிக்கிட்டு போது தூங்கிட்டான். அதனால தான் இந்த சாபம் வந்து. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, எத்தனையோ பேருடைய தூக்கத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஆனால் நமக்குள்ளே எந்த ஆவி இருக்கிறது? 3 மணி நேரம் உங்களுக்கு 6 செய்தியாக தான் எல்லா காரியத்தையும் சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்தணும். எத்தனை பேர் சொன்னீங்க நல்லா இருக்கியா? அது எல்லாரும் சொல்லலாம். ஆனால் கேட்கிறதோடு விட்டுறாமல் அதை நமதையே ஆக்கி கொள்ளணும். நமக்கா இந்த ஊழியத்துக்காக நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எதுக்கு? ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகள் சந்திக்கணும். ஒரு நாள் வரணும்னா 4000 ரூபா. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். நீங்கள் கேட்பீங்க, எங்கள் போட்டா போடுவீங்களா பிரதர்? நானே உங்கள் போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாதே, இல்லாட்டி போட்டுருவேன். அது மட்டுமல்ல, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபை வந்து பாருங்கள், எத்தனையோ கட்டுமான பணி நிற்குது. மதுரையில் முன்னாடிலாம் பெண்களை வச்சுருந்தோம், இப்போ வயதான தாய்மார்களை வைக்க முடியலை. எதுக்குன்னா, ஐயா அங்கே மேல் மாடியில் சென்ட்ரிங்கோட ஓடு தான் போட்டிருந்தோம் ஆரம்பத்தில் இருந்த காசில். 2004 20 வருஷம் அந்த ஓடெல்லாம் அப்படி பொடிஞ்சு போச்சு மதுரை வெயிலுக்கு. இப்போ அதில் ஓடு திருப்பி போடவும் முடியலை. அப்படியே ஓடு போட்டாலும் இன்றைக்கி இருக்கிற உஷ்ணத்துக்கு உட்கார முடியாது, சென்ட்ரிங் தான் போடணும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து கேட்குறாங்க, ஐயா எனக்கு யாருமே இல்லையா, ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணாக இருக்கிறேன்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு அந்த சென்ட்ரிங் போடுற கூடு கேட்டால் அவங்க தானே 6 லட்சம் ரூபா ஆகும் பிரதர். ஏன்னா 142 1200 சதுரடி இருக்குது. அதுக்கு அப்படியே சென்ட்ரிங் பண்ணால் அவ்வளோ ஆகும் பிரதர். நான் எனக்கு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஏற்ற காரியத்தில் தருவார். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். காலை 10லேருந்து 5க்குள்ளே
ஒருவேளை உணவு கொடுக்க உதவலாம், ஒரு 50-100 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், பார்வையற்றோர் மரித்த அடக்கம் பண்ணுகிற ஃபியூனரல் ஃபண்டுக்காக கொடுக்கலாம். ஒருவேளை ஐயா திருநெல்வேலி மாவட்டத்தில் சபையை வைத்து விட்டோம், இன்னும் கல்லறை தோட்டம் வாங்க முடியல, அதுக்கு தேவைகள் உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒருவேளை ஐயா நான் அந்த பகுதியில் இடம் வச்சுருக்கேன் ஐயா, இலவசமாகவே கொடுக்கணும்னு கூட எனக்கு மனதில் வந்து ஆண்டவருக்காக கொடுத்தா அவங்களுக்கு 1000 மடங்கு திரும்ப கொடுப்பார், நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. ஐயா நாங்கள் உதவணும்னு நினச்சா எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் காசு வழியாக தான் அனுப்ப முடியும், தபால் வழியாக தான் அனுப்ப முடியும், மணியார் வழியாக அனுப்ப முடியும். ஆர். அகஸ்டின், தபால் பெட்டி எண் 7, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. இதற்கு உங்கள் ஜப காரியத்தை எழுதி அனுப்பலாம். ஆண்டவர் உங்களை ஏவினால் நீங்கள் அதன் வழியாக ஆர். அகஸ்டின் என்கிற பேரில் காசோலைகளை நீங்கள் வைக்கலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானுள்ளே ஐயா நாங்கள் கொடுத்தா கணக்கு வைக்கணுன்னீங்கன்னா 84 388 52 500 இந்த நம்பரை அடித்து பாருங்கள். இல்லை 10 15 99 02 800 இந்த நம்பரை அடித்து பாருங்கள். பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷனே இருக்கும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஐயா திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்த்த ஆண்டவர் ஐயா இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று உமக்காக அர்ப்பணித்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் ஐயா உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்புங்க, உம்முடைய நடத்துதலை அனுப்புங்க, உம்முடைய தாகத்தை ஒவ்வொருவர் அறியும்படி உணர்த்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.